வரலாற்று செய்திகளை நபிமொழி செய்திகளை வர்ணிக்கக்கூடிய அந்த 70 திண்ணை தொடர்களுடைய வரலாறு பிடித்து பார்த்தால் இந்த உலக வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற சிரமங்கள் துன்பங்கள் எல்லாம் ஒரு கஷ்டமே என்பது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா உலகத்துடைய தேவை பொருளாதாரம், உலக வாழ்வியல், உலக வசதிக்காக நாம் எல்லாவற்றையும் மார்க்கத்தையும் கூட இழப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்றால் இந்த உலகத்தில் எந்த ஒரு வசதியும் அவர்களுக்கு தேவையில்லை என்று மார்க்கத்தை மட்டுமே கையில் பிடித்தவர்கள் அந்த 70 சகாபாக்கள் குறிப்பார். அனஸ் அறிவிக்கை செய்த அந்த சகாபாக்கள் 70 நபர்கள் இருந்தார்கள். திரைத்தோழராக அவருடைய ஆடை பற்றி சொல்வார். அவருடைய எளிமைக்காக அந்த ஆடை சொல்லப்படல. செல்வங்கள் கொட்டி கிடந்து அவர் எளிமையா இருப்பார் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படல. இஸ்லாத்திற்கு வந்ததற்காக, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதற்காக, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக அங்கீகரித்ததற்காக அவர்களுக்கு கிடைத்த வாழ்க்கை எப்படி தெரியுமா? ஒற்றை ஆடைதான். அந்த ஆடையும் அரை நிர்வாணம் தான். மேலே இருந்து மறைப்பார்கள், முட்டுக்கால் கூட மறையாது. வேலை போக்குவதற்கு துணி இல்லாமல் இடுப்பு வரையும் வெற்றிக் கொள்வார்கள். இன்னும் சில செய்திகளை பார்க்கிறோம். வேலிருந்து ஆடை தொங்குவிட்டால் மருமகன் கூட வெளியே தெரிஞ்சிடக் கூடாது, கைகளால் பிடித்துக் கொள்வார்கள். அந்த அளவிற்கு ஆடை பற்றாக்குறை. ஒரே ஒரு ஆடம். 70 திண்ணை தோழர்கள்ல உள்ளூர் நபிமொழி செய்தி பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர்கள் வந்து கேட்கிறாங்க, யார் சொல்லலாம், எங்களுக்கு பசியா இருக்கு, சாப்பிடறதுக்கு உணவு கிடைக்குமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடம் இருந்த 7 பேரித்த பழங்களை எடுத்து 7 பேரும் கொடுக்கிறார். கேட்டது 7 பேர், இருந்தது 7 பேரித்த பழம். ஒன்று ஒன்றா பங்கிட்டு கொடுக்கிறாங்க. நினைச்சு பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்றைக்கும் இந்த சமூகத்தை ஒரு பேரித்த பழத்தை உணவாக திங்கிற கூட்டத்தை வச்சிருக்கிறான். எது வறுமை? எது உலகத்துல கஷ்டம்? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மா முடிச்சுட்டு போனா கறியா, கோழியா, வெஜிடபிளா, என்ன விதவிதமான சாப்பாடு, எதை செய்யலாம் என்று காலையில் திட்டமிட்டு மதிய உணவாக உண்கிற சமுதாயத்திற்கு மத்தியில இஸ்லாத்தை ஏற்ற ஒரே காரணத்திற்காக வறுமையினுடைய பிடியில் ஒற்றை பேரித்தமிழத்தை ஒரு வேளை உணவாக உண்டவர்கள் அந்த 70 சகாபாக்கள் 70. இவ்வளவு சிறப்போம். ஆடை இல்ல, வசதிகள் இல்ல, தங்குவதற்கு வீடு இல்ல, திண்ணை தோழர்கள் என்று வரலாறுல வர்ணிக்கப்பட்டவர்கள். என்ன திண்ணை தோழர்கள்? 24 மணி நேரத்தில் அவர் கதை பேசுறவங்களா? தங்குவதற்கு வீடு கிடையாது, பள்ளிவாசலை விட்டால் தஞ்சம் போவதற்கு இடம் கிடையாது. அப்படிப்பட்ட வறுமையில இருக்கக்கூடிய அவங்களுக்கு ஏன் அந்த மார்க்கத்திற்காக அதை சகித்து கொள்ளணும்? நினைச்சு பார்த்திருக்கோமா? இந்த கஷ்டத்தை எல்லாம் சொல்லும் பொழுது இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க நினைக்கிறதை விட அல்லாஹ்வுக்காக இதை ஏன் அவர்கள் பொறுத்துக் கொள்ளணும்? அந்த காலகட்டங்களில் இருந்த ஆஃபர் என்ன தெரியுமா? இந்த முகமதுவை இணைத்துவதற்கு என்று சொல்லக்கூடிய இந்த முகமதுவை கொலை செய்தால் 1000 தினார்கள் பரிசு. அந்த முகமதுவை விட்டுவிட்டு இஸ்லாத்தை விட்டு நீங்கள் மக்காவுக்கு திரும்பிவிட்டால் சுகபோகமான வாழ்க்கை, நீங்க இழந்த சொத்துக்களை பெறலாம். எவ்வளவு ஆஃபர் இருந்துச்சு. இங்க இருந்து நான் ஒரு பேருக்கு வளர்த்த உணவா ஒன்று ஒரு ஆடையா அரை நிர்வாணமாக அலைவதை விட என் சொந்த ஊருக்கே நான் போய் நான் பழைய மாதிரியே வாழ்ந்துக்கிறேன் என்று நினைப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகிருக்கும். செஞ்சாங்களா? எது அவர்களை பிடித்து வைத்தது? இவ்வளவு தியாகங்களையும் இவ்வளவு இழப்புகளையும் இதையெல்லாம் சகித்துக் கொள்ள வைத்தது எதுவென்றால் இஸ்லாம் என்ற மார்க்கம், மறுமை என்ற சிந்தனை, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் நமக்கு நிரந்தரமானவர்கள் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை எடுத்து சொல்லித்தானே இத்தனை நாள் இந்த கோரிக்கை பக்கம் மக்களை வென்றெடுக்க செய்யும். நம்மிடத்தில் எங்க போச்சது? உலகம் உலகம் என்ற உலக காரியங்கள் நம்மை திசை திருப்ப செய்கிறது என்றால், வறுமை நம்மை பயமுறுத்துகிறது என்றால், சிரமங்கள் நம்மை பயமுறுத்துகிறது என்றால், நாம் வறுமையினுடைய வாழ்வியலை விட இந்த உலக வாழ்க்கையை நேசிக்க துவங்கி விட்டோம் என்று கூறும். தொழுகையை மறப்பவர் எதற்காக தொழுகையை மறக்கணும்? அல்லாஹ்வுடைய கொள்கையை உதாசீனப்படுத்துவது எதற்காக உதாசீனப்படுத்துகிறாங்க? நபிமொழி செய்திகளை, நபிமொழி உபதேசங்களை உதாசீனப்படுத்துவதன் நோக்கம் என்ன? உலகத்தோட காரணமா சொல்றோம். ஏன் இந்த வியாபார செய்தியை எதுவும் வேற வழி இல்லை? ஏன் வரதட்சணை ஆட
காரியங்களுக்கும் உலகத்தினுடைய காரியங்களைத்தான் பொறுப்பு சாட்டுகிறோமே தவிர அந்த பொறுப்பை செய்வதனால் அல்லாஹ்விடத்திலே விருப்பத்திற்குரியவர்கள் பட்சியிலிருந்து விலகுவோம் என்ற துளியளவு பயமாவது இருக்கா? இன்னும் சொல்ல போனால் எந்த அளவுக்கு இந்த உலக வாழ்வியலை நாம் நேசிக்கிறோமோ இந்த உலக வாழ்வியலை வெறுத்ததற்கு சில சம்பவங்கள் இருக்குது. உலகத்துல வாழும் பொழுது ஆரோக்கியமா வாழணும், வசதி வாய்ப்பா வாழணும், கஷ்டப்பட கூடாது, சொத்துக்களை சேர்க்கணும், எவ்வளவு திட்டங்கள் போடணும். ஒரு சகாபி திட்டம் போட்டார். எப்படி தெரியுமா? தான் கையில் வைத்திருக்கிற பேரித்த மரங்களை தின்கிற நேரம் கூட இந்த உலகத்தில் நான் வாழ்வதற்கு விருப்பப்படக்கூடாது என்று ஒரு சகாபி திட்டம் போட்டார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்துக்கு அழைப்பு கொடுக்கிறாங்க. எதிரிகள் களத்திற்கு வந்து விட்டார்கள், களம் தயாராகி விட்டது. அமர்ந்திருந்த சகாபாக்கள் சொல்றாங்க, எப்படி தெரியுமா? வானமும் பூமிக்கும் இடைப்பட்ட பரப்பளவு கொண்ட சூழத்திற்கு தயாராக வாங்க களத்துக்கு போவோம்னு கேட்கிறான். அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்ய வேண்டும் என உங்களுக்கு கிடைக்கிற பரிசு என்ன தெரியுமா? இந்த பூமிக்கும் வானத்திற்கு இடைப்பட்ட தூரத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம்? இந்த அளவு பரப்பளவு கொண்ட சூழத்திற்கு தயாராக என்று சகாபாக்களை அழைப்பு கொடுத்தவுடனே அன்சாரி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் கேட்கிறாங்க, யாரும் சொல்லலாம், பூமி வானத்திற்கு பூமிக்கான இடைவெளியா? அவ்வளவு பிரம்மாண்டமா, அவ்வளவு பரப்பளவா? ஆச்சரியத்துடன் கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. பிறகு அவர் கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, அதுல எனக்கு ஒரு இடம் கிடைக்குமா? இவ்வளவு பிரம்மாண்டமான சூழத்துல ஒதுங்குவதற்கு எனக்கு ஒரு இடம் கிடைக்குமா என்று அன்சாரி என்ற நபித்தோழர் கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்களும் சூழவாசியில் ஒருவர் தான். சுப செய்தி. நமக்கெல்லாம் நீங்க சில பேருக்கு தௌஹீத் கிடைச்ச உடனே நம்ம எல்லாம் கன்ஃபார்ம் சொர்க்கவாசி நினைக்கிறவங்க பமல வருது இல்ல, நான் சிறுக்கிறது மீண்டுட்டப்பா, நான் அல்லாஹ்வுக்கு இணை இருப்பீங்களப்பா, நான் காபிரா வாழலப்பா, நான் தௌஹீதை நேசிச்சிட்டப்பா, தௌஹீத் தான் என் உயிர் மூச்சு நான் உறுதியா வந்துட்டப்பா, எனக்கு தான் நான் நரகம் கிடையாது, நான் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட மமதை செய்தா போடுறல, அந்த மமதை தான் பல அமல்கள் இருந்து நம்ம பின்னோக்க தருது. ஏன்னா நம்ம எல்லாம் சுபச்செய்தி பெற்றவர்கள் நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே நற்செய்தி கூறப்பட்ட அந்த நபித்தோழர் அந்த செய்தியை கேட்டவுடனே ஆகாக பூரித்து விட்டு கையில் இருந்த பேரித்த மரங்கள், உண்பதற்காக வைத்திருந்த சில பேரித்த மரங்களை தூக்கி வீசிட்டு சொல்ற வார்த்தைகளோடு, இந்த பேரித்த மரங்களை தின்கிற நேரம் கூட நான் இந்த உலகத்தில் உயிருடன் வாழ்வதற்கு விரும்பவில்லை என்று சொல்லி களத்தில் இறங்கி எதிரிகளை தூசம் செய்து தானும் கொல்லப்பட்டு ஷஹீதாகி மரணத்தை நேசித்தார் என்றால் உலகத்தை அவர் நேசித்த நேரம் தான் சாப்பிடுகிற பேரித்தோட நேரத்தில் நான் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்? இந்த உலகத்தை நான் நேசிப்பதை விட, உலக வாழ்வியலை நான் நேசிப்பதை விட அல்லாஹ்வுடைய வாழ்வியல் என்பதற்கு எனக்கு நான் விருப்பத்திற்கு அதற்கு நான் ஆசைப்படுகிறேன். எது பலமான இறை நம்பிக்கை, எது பலவீனம் யோசிப்பாருங்க. அந்த நம்பிக்கை பலமானதா, நாம் வச்சிருக்கிற நம்பிக்கை பலமானதா? எது அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்குரியது? எதனால வறுமையில வெற்றி பெற்று தருவது? எந்த வாழ்க்கையினாலே வறுமையில நம்மை பாதுகாக்க போகிறது? உலக வாழ்வியலை நேசித்து உலகத்திற்காக மார்க்கத்தை சமரசம் செய்யக்கூடிய முஸ்லிம்களாக நாமும் அடிப்படையை மாற துவங்கிவிட்டோம் என்றால் கை சேதம் யாருக்கும் இல்லை, நமக்கு தான். அல்லாஹ் கேட்கிறான் திருமறை குர்ஆனிலே, இந்த இப்ராஹிமுடைய மார்க்கத்தை புறக்கணிப்பவர் யார் என்று கேட்கிறார். பதில் நம்மகிட்ட என்ன இருக்கும்? அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை புறக்கணிப்பது யாராவது அர்த்தம்? அது இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் கொண்டு வந்த கொள்கை இல்லை. இந்த தூதர் மூலமாக சொல்லப்பட்ட இந்த கொள்கையை புறக்கணிப்பவர் யார்? அநியாயக்காரர். அதான் அதற்கு பதில். அல்லாஹ்வுடைய தூதரின் இந்த உலகத்திலே உலக வாழ்வியலுக்காக, சுகவாதங்களுக்காக, வசதிகளுக்காக ஒன்றை புறக்கணிக்கிறோம் என்றால் நாம் புறக்கணிப்பது அல்லாஹ்வை, நாம் புறக்கணிப்பது அல்லாஹ்வுடைய தூதரை, நாம் புறக்கணிப்பது மறுமையை, நரகத்துடைய வேதனை அனுபவிப்பதற்காக காத்துக் கொண்டதை புறக்கணிக்கிறோம். நினைவில் வச்சுக்கிறோம். அப்படிப்பட்ட வாலிபர்களுடன் நம்ம இன்றைக்கும் சமரசமாகிவிடக் கூடாது. எந்த ஏகத்துவத்திற்காக இந்த உலகத்தில் எல்லா விதமான சிரமங்களையும் நாம் சந்தித்திருக்கிறோமோ அந்த சிரமங்கள் எல்லாம் சிரமங்கள் அல்ல. 70 திணை தோழர்கள் சந்தித்ததெல்லாம் சிரமம் அல்ல.
வாழ்வதற்கான அடிப்படை வழியாக அதை சுவாசித்தார்கள். இந்த உலகத்தில் சந்திக்கிற எல்லாமே நாளை வறுமையினால வெற்றிக்காக அதை சகித்துக் கொண்டார்கள். இந்த உலகத்தில் சந்திக்கிற எல்லா விதமான இழப்புகளும் அல்லாஹ்விடத்தில் பரிசாக அதை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த உலகத்தில் சந்திக்கிற எல்லாமே அழிந்து போகக்கூடியது என்பதை உறுதியாக இருந்து வறுமையை நேசித்தார்கள். அதற்காகத்தான் இந்த உலக வாழ்வியலே அவர்கள் தியாகம் செய்தார்கள் என்றால், அதை நேசிப்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய பண்பு என்றால், அதை சொல்வதற்காகத்தான் ஏகத்துவத்தை நாம் சுவாசித்தோம் என்றால், அதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் என்றால், அதை சொல்வது மட்டுமல்ல, செயலாக நம்மிடத்தில் அதை உருவாக்கி அல்லாஹ்வுடைய பாதையிலே அமல்களை முன்னிறுத்தி மார்க்கத்தினுடைய பிடிப்பிலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய அல்லாஹ் எச்சரிக்கிற முஸ்லிமாக வாழ்ந்து மரணிக்க வேண்டிய வாழ்வியலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்திட வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனது முதல்வரை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர்களே, ஒரு அவசர தேவைக்காக A பாசிட்டிவ் வகை ரத்தம் தேவைப்படுது. சும்மா முடிந்து ரத்த தானம் செய்ய வரக்கூடிய சகோதரர்கள் இருந்தீங்கன்னா என்னை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக வரக்கூடிய அடுத்த வார ஜிம்மா, ஒவ்வொரு ஜிம்மாவுடைய வசூலும் ஒரு தேவைகளுக்காக நம்ம கோரிக்கையாக வைப்போம். மாவட்ட நிர்வாக வசதிகள் இருக்கு. இப்ப அடுத்த வாரத்தினுடைய ஜிம்மாவுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னா, ஒரு பள்ளிவாசலை கட்டமைப்புக்காக நம்ம இடத்துல கோரிக்கையாக வச்சிருக்கிறாங்க. ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்ட தலைமையுடைய பள்ளிவாசல் கட்டுமான பணிக்காக அடுத்த வாரம் ஜிம்மாவுடைய வசூலை நம்மகிட்ட கோரிக்கையா வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முதுகுளத்தூர் என்ற கிளையினுடைய மர்க்கஸுடைய பணிக்காகவும் கோரிக்கையாக வச்சிருக்கிறாங்க. இதுல நம்ம ஊர்லயும் ஒரு பள்ளிவாசல், ஏற்காடு கிளையிலும் ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டு இருக்கு. நாங்க அதுக்கு கொடுக்கறதா இழுத்து கொடுக்கறதா என்ற ஒரு சிந்தனை நம்மளுடைய உள்ளத்துல வரலாம். எல்லாமே பள்ளிவாசல்கள் தான், மாற்றுகிறது இல்லை. இன்றைக்கு நம்முடைய தேவைகள் போல மீதி உள்ளவர் நம்ம கொடுக்கிறோம். ஆனால் அந்த ஊருடைய நிலைமை எவ்வாறு இருக்குன்னா, நம்ம ஊர்லயுமே நமக்கு சிரமங்கள் இருந்து நம்ம பிறகு நாடி போவதை போன்று அவங்களுடைய இருக்கிற சிரமத்தின் அடிப்படையில் நம்மளை நாடி வர்றாங்க. இன்னும் நம்மளுடைய பள்ளிவாசலுக்கு நம்ம எப்படி கொடுக்கறதுக்கு ஆர்வப்படுவோம், அல்லாஹ் தந்திருக்கிற பொருளாதாரத்தை எப்படி நம்முடைய ஊரில் ஒரு பள்ளிவாசல் இருக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் நம்மட்டு அதை செலவு செய்வோமோ, அதில் துணையும் கூட குறைவில்லாமல் அதுவும் இறையாலயம் தான், அந்த மக்களுக்கும் அந்த வசதிகள் போய் சேர வேண்டும் என்ற அடிப்படையில பள்ளிவாசலுடைய கட்டுமான பணிக்காக அடுத்த வாரம் நம்ம இடத்துல அவங்க கோரிக்கை வச்சிருக்கிற அந்த ஜும்மாவாசல் கேட்டு வந்தா வாரி வழங்கிடும். நம்ம பொருளாதாரம் என்பது இந்த பள்ளிக்கு கொடுக்கிறது ஒன்றுதான், அந்த பள்ளிக்கு கொடுக்கிறது ஒன்றுதான், மாற்றுகிறது இல்லை. இது மாறி மாறி நம்ம கொடுக்கும் பொழுது நாளை நாம் அவர்களை நோக்கி அந்த கோரிக்கைக்காக சென்று சொன்னா நமக்காக ஒரு வசூல் பண்ணி கொடுத்தாங்கல்ல, நம்ம அவர்களுக்காக வசூல் பண்ணி கொடுப்போம். அந்த மக்களும் இணங்கி அந்த ஒரு பரஸ்பரத்துடன் நமக்காக உதவி செய்யக்கூடிய ஒரு பரஸ்பரத்தை இந்த வழிகாட்டுதல் உருவாக்கும். அதுக்காகத்தான் ஒவ்வொரு ஊரில் தேவைகள் இருந்தாலும் வெளியூர் மக்கள் நம்முடைய தேவைக்காக வரும்பொழுது அவர்களுக்காக இறங்கி சென்று வசூல் செய்கிறது, வீடுகளுக்கு கூட்டிட்டு போய் செல்வந்தர்கிட்ட கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்துறது, கடை நிறுவனங்கள்ல கூட்டிட்டு போய் பள்ளிவாசலுக்காக கோரிக்கை வச்சு வந்திருக்காங்கன்னா அவருடைய பார்வை விதமா இருக்கும். நம்ம உணவுல போய் கேட்டாலும் கூட கொடுப்பாங்க. அதே நேரத்தில் ஒரு பள்ளிவாசலுக்காண்டி வியாபாரத்தை விட்டுட்டு தன்னுடைய தேவைகளை விட்டுட்டு அவ்வளவு தூரத்துல இருந்து நம்ம ஊரை தேடி வந்திருக்காங்களே, இறக்கப்பட்டு இன்னும் கூடுதலாக செய்வதற்கு கூட அல்லாஹ்வுடைய உள்ளத்துல அந்த சிந்தனையை தூண்டுவான். என்னதான் இருந்தாலும் பக்கத்து வீட்டுல ஒருத்தர் உதவி கேட்கிறாரு, ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு உதவி கேட்கிறாருன்னா ரெண்டையும் நம்ம பிரிச்சு பார்ப்போம்ல. எதுல கொடுப்பது சரி, எது அவர் சிரமத்துடன் யார் கேட்கிறோம் பிரித்து பார்த்து நம்ம செய்வோம்ல. அப்ப அந்த எண்ணத்தை எல்லாம் இளம நம்ம உள்ளத்தில் தூண்டுன்னு சொன்னா அவர்கள் வரக்கூடிய அந்த சிரமங்களை எல்லாம் பார்த்து செய்வாங்க. அப்ப அதுக்கான உதவியை நம்ம செய்யணும். அவர் பள்ளிவாசல் வர்றாங்கன்னா அவங்க அழைச்சிட்டு போகணும், 4 நபர்கள் 4 செல்வந்தர்களை சந்திக்க வைக்கணும், பல நிறுவனங்களை சந்திக்க வச்சோம்னு சொன்னா அவங்களும் மனம் விளங்கி அந்த பள்ளிவாசலுக்காக உதவி செய்யக்கூடிய நிலை வரும். இந்த நிலையில நம்ம அவங்கள்ட்ட உதவி கேட்டோம்னா அன்னைக்கு நமக்கு அவங்க கைமாறு செஞ்ச நம்மளும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு மக்களுக்கு நம்ம உதவி செய்வோம் என்று அவர்களும் நமக்காக இறங்கி உதவி செய்வார்கள். இது நல்ல ஒரு வழிமுறை வழிகாட்டுதலை உருவாக்கும். அதனால பள்ளிவாசல் என்ற கோரிக்கைக்காக வரக்கூடிய அந்த மக்களுக்கு அடுத்த வார ஜிம்மாவுடைய அந்த வசூலை கொடுப்பது மட்டுமல்லாமல் நம்முடைய ஊர் வசூலையும் அவர்களுக்கு வசூல் செய்து கொடுக்குமாறு உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க்கை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله
أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة. الله أكبر الله أكبر لا إله إلا الله. ரசூலுல்லாஹி மேலாகவும் பெருக்கமாகவும் அமைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு அக்பர். الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء نحوا سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم
فصبحا فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر ويعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله.